உங்களுக்கு முழுசா வந்துருங்க. ஃபுல் கவர்டா பேக்டா வருது. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டருக்கு மேலே உங்களுக்கு வந்து லென்த் வருங்க. கேபிளோட லென்த்துங்க. இந்த என்னோட ஹைட் அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளக் வந்து நம்மளே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதுங்க. ஆமாங்க, பிளக் ஓனா பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு வெளியில வாங்கினா இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமான்னு தெரியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வந்து ஹெவி டியூட்டி போட்டிருக்கோம். அப்ப அதுக்குண்டான பிளக் இந்த இதெல்லாம் பின் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணுங்க. அதனால ஓனா பண்றோம். இந்த கேபிளும் பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஹீட்டருக்காகவே நம்ம வந்து ரெடி பண்றதாங்க. மிஸ்டர் ஷார்ட் நம்மளோட பேர்லயே வந்துருங்க. உள்ள பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருதுல தெரியுதான்னு தெரியல. தெரியுது மிஸ்டர் ஷார்ட்டுங்க. ஆமா, நம்ம வாட்டர் ஹீட்டருக்காக நம்ம கேபிள் பண்றோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அவுட்லெட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 ஹோஸ்ங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும். நிறைய பேர் கேக்குறது வந்து இது வந்து சுடுதண்ணிக்கு தாங்குமான்னு கேட்பாங்க. இது தாராளமா நம்ம கொடுக்குற டியூப் வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குண்டான ஹோஸ் வந்து 1.5 மீட்டருங்க. நம்ம கேபிள் பார்த்தோம் இல்லைங்களா, அதே லென்த் வந்துருங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடாப்டருங்க. நீங்க இதுக்காக போய் தனியா மார்க்கெட்ல போய் எதுவுமே தேட வேண்டாம், எதுவுமே வாங்க வேண்டாங்க. எல்லாமே ஆமாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா தெரியும். செவுத்துல அடிக்கிற ஆணில இருந்து எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துருங்க. இதுக்காக அவங்க போய் எதுவுமே வாங்க வேண்டியது இல்லைங்க. அதான் பாத்தீங்கன்னா யூசர் மேனுவலுங்க. எப்படி யூஸ் பண்றது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூசர் மேனுவலோட வந்துடும். இதுக்கு மேல ஏதாவது டவுட் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க. கால் பண்ணி கேட்கலாம்.